நாவினுடைய வார்த்தைகள். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நாவின் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா தீர்மானம் எடுக்கணும். என்ன சொல்கிறோம், இன்னைக்கு நான் பரிசுத்தத்திற்காக நான் பரிசுத்தத்தில் மேல் பரிசுத்தம் அடைகிறதுக்கு நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வாக்கு தத்துவத்தை தீர்மானத்தை எடுத்திருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வேத வாசிப்பு நான் வாசித்துக்கிட்டு இருக்கிறேன், இப்போ ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் வாசிக்கிறேன்னா இன்னொரு 5 அதிகாரம் கூட வாசிக்கிறேன்ற ஒரு தீர்மானங்கள் கூட இந்த புது ஆண்டில் எடுப்பாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபிக்கிறது காலையில் ஜெபிக்கிறோம், நைட்டு ஜெபிக்கிறோம், இன்னும் 1 மணி நேரத்துக்கு ஜெபத்தினுடைய வல்லமையை கூட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவாங்க. ஆனால் இதெல்லாம் முக்கியம்தான். இதை விட மிக மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டால், நம்ம வாயின் வார்த்தைகள் மிக மிக முக்கியம். ஒரு வாயின் வார்த்தைகள் முக்கியமாக இருந்தால் தான் அந்த வார்த்தை அந்த வாழ்க்கையில் நல்ல முறையில் சீராக கொண்டு போகிறதுக்கு முடியும். குடும்பத்தை நடத்துறதுக்கு அந்த வாயின் வார்த்தைகள் மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இப்போ இந்த வருடத்தில் இருந்து நம்ம வாய்க்கு ஒரு காவல், தாவீது சொல்கிறாரு, என் வாய்க்கு ஒரு காவல் வைங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அது மாதிரி எல்லாமே இருந்தாலும் நம்ம வாயின் வார்த்தைகள் சீர்குலைந்து போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணிருங்களா, மற்றவங்க மத்தியில் அது என்ன செய்யுது, ஆமாம் இவ பரிசுத்தமாக இருக்கிறா, ஜபம் பண்ணுறா, வேதத்தை வாசிக்கிறா, இரவும் பகலும் செய்கிறா, ஆனால் அவளுடைய வாயின் வார்த்தைகள் சரியா இல்லை அப்படின்னு நற்சாட்சியை கெடுத்துட்டோம்னா எல்லாமே என்ன செய்யுதுங்களா, வீணாய் போயிடும். வார்த்தைகள் நம்ம சரியாக விடலைன்னா வீணாக போயிடும். இதை பற்றி யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்ட்டு பார்ப்போம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். பார்த்தீங்களா, நாவை நம்ம அடக்காமல் போயிட்டோம்னா அது என்ன பண்ணுமா, தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினாலும் கூட அது தேவ பக்தி என்ன செய்ய வீணாக போயிடுமா. அப்போ பக்தியாக இருந்து எல்லாமே பரிசுத்தமாக இருந்து வேஸ்ட்டாக போயிடும். நாவு அடக்கம் மிக முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறீங்களா, நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற வார்த்தைகளாக நம்ம வாயில் என்ன பண்ணுங்க, அப்படிப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம உச்சரிக்க கூடாது. ஜெபம் பண்ணுறவங்க பிள்ளைகளுடைய வார்த்தைகள் முக்கியமாகனதுனால நம்ம மற்றவங்களை பற்றி தூசிக்கும் பொழுது, மற்றவங்கள்ட்ட பற்றி நான் இவங்களுக்கு இப்படி பண்ணுறேன் அவதூறாக நம்ம பேசக்கூடாது. அவதூறான வார்த்தைகள் நம்ம ஒரு நாள் எடுத்து பேசக்கூடாது. ஜபத்தினால எதையும் கேட்டாலும் ஆண்டவர் தருவோம். நம்ம வாயின் வார்த்தையை கவனமாக பார்த்து செயல்படுத்தணும். இதிலே பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறதா. எவ்வளோ பெரிய பாருங்களேன், அந்த நம்ம நாவை அடக்கிட்டோம்னா அப்படி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அடக்காதுன்னா அது ஒரு பெரிய பொல்லாங்கு நிறைந்ததாக இருக்குதா, விஷம் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்மள 2 கேட்டகரியாக இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு கேட்டகரி, நம்மளுடைய சுபாவம் 2 கேட்டகரியாக இருக்கும். அதில் ஒரு கேட்டகரி என்னவா இருக்குன்னு கேட்டால், சபைக்கு வர்றப்போ ஒரு மாதிரியாக நம்ம இருப்போம். இதே வெளியில் போயிட்டோம்னா என்ன பண்ணுவோம், வெளியில் போகிறப்ப இன்னொரு மாதிரியாக மாறிடுவோம். சபைக்கு வந்தோடனே எல்லாத்தையும் பார்த்தோன்னே, எல்லா சகோதரர்களையும் பார்த்தோன்னே பிரேசலாட் எல்லாத்தையும் பார்த்தோன்னே, பாஸ்டரை பார்த்தோன்னே ஒரு பேச்சு, அதில் ஒரு வித்தியாச பேச்சுகள் வரும். சபைக்குள்ளே வந்துட்டோம்னா அவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு வார்த்தைகள், உச்சரிப்புகள், பணிவுகள், கீழ்ப்படிதல் எல்லாமே சபைக்குள்ளே நன்றாக இருக்கும். இது வெளி உலகத்தில் நம்ம போயிட்டோம்னா அதே இது என்ன செய்யுங்களாம், அந்த வார்த்தைகள் எல்லாமே சுதந்திரமாக மாறிடும். எப்படி மாறிடுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே
இப்போ வெளியில் இருக்கிறவங்கள பார்த்தோம்னா அவங்க பிரகாரம் அவங்க கூட போய் நம்ம என்ன பண்ணுறது, இந்த சீரியலை பற்றி பேசுகிறாங்களா, நம்மளும் அவங்க கூட போய் உட்காந்து சீரியலை பற்றி பேசுகிறது. சினிமாவை பற்றி பேசுகிறதா சபைக்காரவங்க தான், சினிமாவை பற்றி பேசுகிறதா சினிமாவை பற்றி பேசுறது வைக்கிறது. அப்புறமேட்டுக்கு அரசியலை பற்றி யாராவது ஜென்ஸுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இரண்டு மனிதர்களாக செயல்படுறாங்க. ஒன்று சபைக்கு வந்தோடனே ஒரு மாதிரியும், வெளியில் போனோடனே வெளியில் அந்த ஜனங்களுக்கு ஏற்றாப்படி போல் நம்ம அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம வாயின் வார்த்தைகள் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் அந்த பேச்சுகளில் நம்ம கவனமாக இருந்தோம்னா அந்த பேச்சு எப்பொழுதுமே ஆசீர்வாதத்திற்குரிய பேச்சாக ஆண்டவர் நம்மளுக்கு அமைத்து கொடுப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்திற்குரிய பேச்சாக ஆண்டவர் அமைத்து கொடுப்பார். உன் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டு நடக்காமல் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ சபையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதமான செயல்பாடு அப்படின்னு சொல்லி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இது சொல்கிறாரு. அதாவது பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தர்றாரு. அவங்களுடைய நாவை பாதுகாத்ததுனால பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். எப்படி 2 மடங்கு ஆசீர்வாதம்? சகரியா 9:12 பார்ப்போம். சகரியா 9:12. சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சிறைகளே நன்மை, அதாவது சிறையிருப்பில் இருந்தவங்களை மீட்டு நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்போ அமைதியெல்லாம் இருக்கிற பொழுது இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் தரேன்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா 5 மடங்கு ஆசீர்வாதத்தை பெஞ்சமீனுக்கு தரேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆதியாகமம் 43:34, 43:36, 34 5 மடங்கு ஆசீர்வாதம். 43:34. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாய் இருந்தது. பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தர்றேங்கிறாரு அமைதியில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து 5 மடங்கு ஆசீர்வாதத்தை தர்றேங்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தானியேல் 1:19-20 10 மடங்கு ஆசீர்வாதத்தை தர்றேங்கிறாரு. தானியேல் 1:19-20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரு காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளும் சோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டார். அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற பேச்சுகள் எதுவுமே பேசாமல் ஆண்டவர்களை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தானியேல் இந்த 3 பேருமே ஜெபம் பண்ணுறவங்களா இருந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியுது. அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கா ஆதியாகமம் 26:12 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற. அவர் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். கூடாரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் பெற்றிருக்கிறான். ஆண்டவரோடு எப்பொழுதுமே போய் பெண் பார்க்க போகிறாங்கன்னு சொன்னால் கூட, ஆனாலும் அவர் என்ன செய்கிறாங்க, போய் கூடாரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் போய் அதை விதைச்சதில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறாரு.
சரி, அடுத்து யார் பண்ணுறா 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை யார் பெறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 11 1ஆம் அதிகாரத்தில் 11 பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தராரு. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடா கோடியாக பெருகுவாயின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 24:60 ஆதியாகமம் 26:60 கோடா கோடியாய் பெருகுவாங்க. இருபத்தி 24:60 கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்றார். அப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 2 ஆசீர்வாதத்தை பாபிலோனிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தவங்களுக்கு 2 ஆசீர்வாதம், பெஞ்சமினுக்கு 5 ஆசீர்வாதம், தானியலுக்கு 10 மடங்கு ஆசீர்வாதம், ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம், ரெபேக்காளுக்கு கோடி கோடி ஆசீர்வாதம்மா, கோடா கோடி ஆசீர்வாதம். அதான் கோடா கோடி ஆசீர்வாதம் அப்படின்னா 10 லட்சங்கிறது வந்து 1000 கோடி அளவுக்கு கோடா கோடியாக ஆசீர்வாதத்தை அவங்க வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன் ரெபேக்காளுக்கு மட்டும் இவ்வளோ கோடான கோடி ஆசீர்வாதத்தை கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, ரெபேக்காள் வந்து சபைக்கு ஒரு மனவாட்டி, சபைக்கு ஒரு முக்கியமானவங்களாக இவங்க இருக்கிறாங்க. ஈசாக்கு எதுக்கு ஒப்பிடுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிடுகிறாங்க ஈசாக்கை. அது மனவாட்டியாக இவங்க வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மனவாட்டியாக இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் ஊழியக்காராகிய எலியேசர் போகிறாருங்களாம். எலியேசர் போய் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து ஈசாக்குக்கு மனைவியாக வாக்குப்படுறதுனால தான் கோடா கோடியாக பெருகுவாயின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு. மற்றவங்களாம் அடக்கம் பண்ணினதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கல்லறைகள்லாம் இருக்குது. ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு கல்லறைகள் இருக்குது. யாக்கோபுடைய மனைவிகளுக்கெல்லாம் கல்லறைகள்லாம் இருக்குது. ஆனால் ரெபேக்காவுடைய கல்லறைகள் எந்த இடத்துல அந்த இடத்துல வந்து சொல்லப்படவில்லை. ஏன்னு கேட்டால் ரெபேக்கால் வந்து சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. சபைகள் வந்து என்றென்றைக்கு சபைக்கு மரணம் கிடையாது. சபையில் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து மரணம்னா, ஆனால் சபைகள் வந்து மாறி இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய ரகசிய வருகை வரும் வரைக்கும் இந்த சபைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ரெபேக்கா வந்து ஒரு சபைக்கு ஒப்பு கொடுத்ததுனால இவங்களுடைய இறப்பினுடைய கல்லறையை பற்றி எந்த ஆதியாகமத்தில் சொல்லப்பட இல்லை. இது வந்து ஒரு மறைக்கப்பட்டதாக இருக்குது. ஆதியாகமம் இதில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 24 10 to 20 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா அதில் வந்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துங்க. ஆதியாகமம் 24 10 to 20 வந்து ஈசாக்கு பெண் பார்க்க வேண்டும்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஈசாக்கு பெண் பார்க்கன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் வந்து எலியேசரை கூப்பிட்றாரு. எலியேசரை கூப்பிட்டு நீ போய் சீரிய தேசத்தில் உள்ள அந்த பெண்ணை நீங்கள் பார்த்து கூட்டிகிட்டு வாங்க, திருமணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்கிறாரு. அப்போ இங்கே இருக்கிற கானான் தேசத்தில் இருந்து அந்த பெண் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீரியா தேசத்தில் இருக்கிறாங்க. கானான் தேசத்திலிருந்து அந்த தேசத்தில் போய் அந்த மனவாட்டியை கூட்டிகிட்டு உலகத்தில் உள்ள மனவாட்டியை கூட்டிகிட்டு வரணும்னா எவ்வளோ தூரம் 1000 மைல் தூர அளவு பிரயாணப்பட்டு போய் அந்த மனவாட்டியை போய் கூட்டிகிட்டு வரணுமா. அப்போ அந்த காலத்துலலாம் வந்து போக்குவரத்து எல்லாம் வசதியாக இருக்காது. அப்போ போக்குவரத்து வசதியாக இல்லாத காலத்தில் எலியேசர் வந்து எந்த ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போகிறாருன்னா ஈசாக்கினுடைய ஒட்டகத்தை 10 ஒட்டகம், அதுக்கப்புறம் போய் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 10 ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த ஒட்டகம் வந்து அவ்வளோ ஒரு நல்லா ஜோடிக்கப்பட்ட ஒட்டகமாக இருக்குமா. ஏன்னா ஆபிரகாம் வந்து வெள்ளினாலையும் பொண்ணுனாலையும் சீமானாட்டியாக இருந்திருக்கிறாரு. உலகத்திலே முதல் ஐஸ்வர்யவான் யாருன்னு கேட்டால் ஆபிரகாம் தான். அப்போ அவருடைய ஒட்டகம் எவ்வளோ தூரம் அலங்கரிக்கப்பட்டதாக இருந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா வெள்ளி பொண்ணு அவ்வளோ அவர்கிட்ட இருக்குது. ஏன் வந்து எலியேசர் வந்து இவருடைய ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போகணும்? ஈசாக்குடைய ஒட்டகத்தை கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம், எலியேசர்கிட்ட இருக்கிற ஒட்டகத்தை கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன் இவர் இதை எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னு கேட்டால் வழியில் போகும் பொழுது இவருடைய ஒட்டகத்தில் இவர் எலியேசர் போனால் என்ன சொல்லுவாங்களா,
அந்த எல்லாத்துக்கும் தெரியுமா, ராஜாவுடைய ஒட்டகம் ஆபிரகாமுடைய ஒட்டகம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுனால தான் இவருடைய ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. இவரோட ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போய் போகிற வழியில் வந்து இவர் வந்து எலியேசர் வந்து இந்த ஒட்டகம் எதுக்கு ஒப்பிடப்படுகிறனா ஒரு பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிடப்படுகிறது. போனவுடனே இவர் எலியேசர் என்ன சொல்கிறாரு, பெண் பார்க்கும் படலத்தில் எப்படி வந்து தன் மகனுக்கு வந்து அந்த பெண்ணை எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த 24:14 அவர் வந்து நினைக்கக்கூடிய காரியங்கள் ஒன்று மிக அற்புதமான ஒரு வசனம். 24:14 நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவ்வளோ. அந்த வார்த்தையை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை தான் முக்கியம். செயல்படுறது ஒன்றும் இல்லை. சொல்லும் பெண் எவ்வளோ அவளை நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருப்பாய் என்றார். அப்போ இந்த சொல் அவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தையாக அமையுதுன்னு சொல்கிறார். அப்போ அதே மாதிரி ரெபேக்காள் வர்றாங்க, அந்த தண்ணி குடத்தை நீங்களும் குடிங்க, ஒட்டகத்துக்கும் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சொன்னதுக்கு அப்புறம்தான் இவர் அந்த ஈசாக்கு ஏற்ற எஜமான்னு சொல்லிட்டு அவங்க தேர்ந்தெடுத்து கூட்டிகிட்டு போகிறார். எவ்வளோ பெரிய அந்த இடத்துல வார்த்தைகள் முக்கியமாக இருக்குது. வார்த்தையை வச்சுனா ஈசாக்குக்கு அந்த பெண்ணை வந்து தேர்ந்தெடுத்து கூட்டிகிட்டு போகிறார். அப்போ ஒரு ஆபிரகாமே செல்வ சீமாட்டியாக இருந்தோம்னா ஈசாக்கு அவருடைய மகன்கிட்ட எவ்வளோ செல்வ சீமாட்டியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல எந்த கேட்டகரியை எந்த இதை வச்சு ஒரு பெண்ணுக்கு வந்து நியமிக்கிறாருன்னா அந்த செயல் முக்கியம் கிடையாது. ஒரு ஒட்டகத்துக்கு தண்ணி வாய்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மொத்தம் ஒரு 10 ஒட்டகத்தை கொண்டு போகிறாரு. ஒரு ஒட்டகம் வந்து இது வந்து எவ்வளோ லிட்டர் 20 மொத்தம் 100 குடம் தண்ணி பிடிக்கிங்களாம். 10 ஒட்டகத்துக்கு 100 குடம் தண்ணி பிடிக்குமா. அந்த 100 குடம் தண்ணியையும் நான் கொடுக்குறேன் குடிக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லதுனால கொடுக்குறாங்க. அதை குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 குடம் தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதமாக இவங்களை அதிகமாக கோடாக்கூடிய பெருகும்படியாக ரெபேக்காளை கொண்டு வந்து முன் வைக்கிறார். அந்த வார்த்தை கீழ்ப்படிதல் உள்ள வார்த்தையாக இருக்குது. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல ஆசைப்படுறது, இந்த புதிய வருடத்தில் என்ன நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறாரு, என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சபைகள் வந்து கோடியாக பெருகணும். 2 மடங்கு கிடையாது, 10 மடங்கு கிடையாது, 100 மடங்கு கிடையாது, 1000 மடங்கு கிடையாது. கோடினா என்ன சொல்லுங்க, 10 லட்சங்கிற மாதிரி 1000 கோடி அளவுக்கு, அந்த அளவுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சபைகளுடைய வளர்ச்சிகள் பெருகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ எலியேசருங்கிறது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா ஊழியக்காரருக்கு. அந்த உலகத்தில் இருக்கிற ரெபேக்காளை கொண்டு வந்து ஈசாக்குங்கிறது பரிபூரண பலி, அந்த இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்ட அவருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நல்ல முறையை நம்ம போய் வெளியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஜனங்களை வந்து கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறது தான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதே போல் ஆண்டவர் எப்படி, இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய வாழ்க்கையில் வல்லமை மிக்க வார்த்தையை நடப்பித்து காமிச்சார்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 24 அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் வல்லமை மிக்க இதாக செயல்பட்டார் வார்த்தையிலன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 24:19 லூக்கா 24:19 அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். வாக்கில வந்து வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இயேசு கிறிஸ்துவ இருந்திருக்காரு. தேவனுக்கு ஜனங்களுக்கு இடையில வல்லமை மிக்க வாக்குகளை பேசியிருக்கிறார். ஜெப ஆலயத்தில் போனாலும் வல்லமை மிக்க வார்த்தையை பேசியிருக்கிறாரு. வெளியில் வந்தாலும் சரி, 100க்கு அதிபதியாக இருந்தாலும் அவர்கிட்டையும் பேசுகிறப்ப வல்லமை மிக்க வார்த்தைகள், மலை பிரசங்கமாக இருந்தாலும் சரி, ராஜ்யத்துக்குரிய உவமைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவருடைய வாயின் வார்த்தைகள் வல்லமை மிக்க வார்த்தையாக
புறப்பட்டு வந்துச்சு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே வல்லமை மிக்க வார்த்தைகள் புறப்பட்டு வரணும். கடைசியாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாய்க்கு வந்து காவல் வைக்கணும். அடுத்த கட்டம் வந்து கோபம் கொள்றதை தவிர்த்துக்கணும். கோபம் கொள்றதை நம்ம தவிர்த்துட்டோம்னா பிசாசு ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் வரவே மாட்டோம். ஒரு சண்டை நம்ம குடும்பத்தில் வருதா, அப்போ அந்த இடத்துல கோபங்கள் எப்படி எழும்பும். நம்மளை எதை வச்சு கரைப்படுத்த பிசாசால முடியாது. நம்ம போய் சிலை வழிபாடு பண்ண மாட்டோம், பரிசுத்தத்தில் குறைஞ்சி போயிட மாட்டோம், வேத வாசிப்பு நம்மள்ட்ட இருக்கும், ஜெபங்களாக இருக்கும். அப்போ நம்மளை எதை வச்சு இவங்களை வீழ்த்தணும், எந்த காரியத்தை வச்சு வீழ்த்தணும், சபையில் வர விசுவாசிகளை எதை வச்சு வீழ்த்தணும்னு பிசாசானவன் கண்ணமிட்டு கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன காரியம்னு கேட்டால், நம்மளுக்குள்ள கோபத்தை உண்டு பண்ணுறது. கோபத்தை உண்டு பண்ணினோடனே நம்மளுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியான என்ன செய்வாருங்களா, அமைதியாயிருவார். நான் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணியிருந்திருக்கிறேன், எத்தனை வருஷத்துக்கு நாங்கள் இந்த காரியத்துக்காக நான் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்லை. இத்தனை ஆண்டுகள் வருது, புது ஆண்டுகள் வருது, ஒவ்வொரு வருடம் தான் ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் நான் நினைத்த காரியம் ஒன்று கூட நடக்கவில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் செயல்படாமல் போயிடுவார். அப்போ பிசாசானவன் சீக்கிரம் என்ன பண்ணிடுவாங்களாம், அந்த இடத்துல பாவத்தை நூதனமாக திணிச்சு விட்டுட்டு போயிடுவான். அப்போ நம்ம வாயின் வார்த்தையில் நம்ம அந்த இடத்துல கோபம் வரும்பொழுது, முந்தி கொண்டு வரும்பொழுது நம்ம அமைதியாயிரும். சரி, இதனால பிரச்சனைகள் எழும்பும் அப்படின்னு ஒரு சில நம்மளுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். அது ஒரு வாதங்கள் தொடங்கும்ன்றப்ப, சண்டைகள் தொடங்கும் பொழுது நம்ம என்ன செய்யணுங்களா, அந்த கோபத்தை குறைத்து கொண்டுட்டு இருந்தோம்னா ஆவியானவர் செயல்படுறதுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம செயல்பட்டோம்னா ஆவியானவர் அந்த இடத்துல துக்கப்படுத்துறதுக்கு சமமாக போயிடும். புது வருடத்தில் அதனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுங்க, நம்ம வாயின் வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தத்தில் நம்ம கரெக்டாக இருப்போம், வேதவாசத்தில் கரெக்டாக இருந்தாலும் மிக மிக முக்கியமானது நம்ம வாயின் வார்த்தைகள் தூய்மையாக இருக்கணும். எவ்வளவோ வேலைகள் நம்மளுக்குள்ளே இருக்குது, நம்மளுடைய பிரச்சனைகளே 1008 பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம விட்டுப்புட்டு என்ன பண்ணுவாங்களாம், வெளியில் இருந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை பற்றி பேச, இந்த குடும்பத்தை பற்றி பேச, அவங்க அந்த பையன் அப்படிங்கிறது, இந்த வார்த்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ வேலைகள் எவ்வளவோ இருக்குது, நம்ம அந்த நேரத்தை மற்றவங்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தை விட்டுட்டு நம்ம பேசுகிறதுல பக்தி விருத்தியாக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள், மற்றவங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகளாக நம்ம பேசணும். யாரை பற்றி நம்ம பேசாமல் நம்மளுடைய வேலைகள், நம்ம குடும்பங்களை நீட்டாக வச்சுக்கணும், நம்ம வீட்டை நீட்டாக வச்சுக்கணும், நம்மளை சுத்திகரிக்கலாம், நம்ம ட்ரெஸ்ஸுகளை நீட்டாக அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம், பீரோ நல்லா நீட்டாக அடுக்கி வைக்கலாம். பார்த்தா மற்றவங்க யார் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுடைய வீடு எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்னு சொல்லத்தக்க வகையில் வீட்டை நல்லா கிடைக்கிற நேரத்தை நல்ல பிரயோஜனமான முறையில் பயன்படுத்தும். யாராவது அடிக்கடி நம்மள்கிட்ட பேசி தேவையற்ற பேச்சுகளை பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு சில நபரை பற்றி தெரிஞ்சால் மேக்சிமம் அந்த நபரை நம்ம விட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேலைகளை மாத்திரம் கவனம் செலுத்திட்டு போனோம்னா நம்ம பாவத்தில் விழுந்து போயிடாதபடிக்கு நம்மளை நாமே பாதுகாத்து கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நாவை அடக்க ஒருவராலும் முடியாது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரேன்னு தாவீது ஜெபம் பண்ணது போல் நம்ம 365 நாட்கள் வரையும் நம்ம தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே எனக்கு வாய்க்கு காவல் வைங்க அப்படின்ற ஒரு தீர்மானங்கள் இந்த வருடத்தில், புது வருடத்திலிருந்து எடுக்கலாம். சோதரம் ஆண்டவரே, சோதரிக்கிற ராஜா, அப்பா தகப்பனே, சோதரிக்கிற ராஜா, அப்பா தகப்பனே, இந்த வருடத்தில் தொடக்கத்திலிருந்து நாங்கள் தீர்மானங்களை ஆண்டவரை எடுக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் வாய்க்கு நீங்கள் ஒரு காவலை வைக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் யாரை குறித்து எதுவும் பேசாதபடிக்கு எங்களுடைய வாயின் வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் மாத்திரம்
புறப்பட்டு வர கடவுது ஆண்டவரே. இதன் மூலம் ஆண்டவரே என் தேவனுடைய மகிமை விளங்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ரெபேக்காளுக்கு கோடா கோடியாய் பெருகுவா என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே அப்பா, உங்கள் சபைகள் கோடா கோடியாக பெருக செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு விசுவாசிகள் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகள் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து சபைகளுக்கு புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே என்று நாம் பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க கலக்கமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்தார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று நாம் பாடுவோம். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே என்று நாம் பாடுவோம். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நீ நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்
சிந்திக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுகந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லையே என்று நாம் பாடுவோம். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுகந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லையே. மேலானதை நீ சுகந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாய் இருப்பத பழக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. கர்த்தர் நித்தமும் நம்மளை நல்வழிப்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் விதமாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளலாமா? ஆவியானவராலே நாம் நடத்தப்படுவோம். தேவனுடைய பலன் நமக்கு உண்டு. கர்த்தருடைய ஆவியானவருடைய உன்னத பலன் நமக்கு உண்டு. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி. நல்ல வாய்களை விரிவா திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவராகிய கர்த்தர் 2025ஆம் ஆண்டினுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். பெரிதான நன்மைகளை அவர் செயல்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய பலனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீதியின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்களுடைய வாயை நல்லா திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிசாசுகளை துரத்தும்படியாய், கட்டுகளை எல்லாம் உடைக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? நீங்கள் இந்த இடத்துல வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, அல்லது தூங்குவதற்காக அல்ல, விழித்திருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக வந்திருக்கிறீங்க. ஆவியானவரே, என்னை நான் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே, உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவரே நன்றி. நல்ல மகிமைப்படுத்துங்க. சேனைகளின் கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்துங்க. உன்னத தேவனை மகிமைப்படுத்துங்க. அற்புதராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்க. ஜெய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்க. எல்லா பிசாசின் தொல்லைகளும் இப்பொழுது நிர்மூலம் ஆவதாக. இந்த 2025ஆம் ஆண்டு எண்டில் ஆவியானவரே நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை ஆண்டு வழி நடத்தினார் அல்லவா? அவரே நம்மளை ஆண்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் அவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அந்நிய பாஷையில பேசுவோம். ராபா ஷகதல்ல ரகதல்ல ரெபே மியல ரோகதல்ல ரபா ஷபகதல்ல ரெகதல்ல ரெபே. ஆவியானவரே உமக்கே ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கே நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, புதிய வருட ஆராதனைக்குள்ளாக நுழைவதற்கு முன்பாக நாங்கள் போன வருஷம் தீர்மானம் பண்ணினபடியே ஆண்டவரே, தீர்மானத்தினுடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். உங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் ஆண்டவரே வைக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நடத்தி சொல்லுங்க. சங்கீதம் 118 அதனுடைய 24வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் இந்த நாளை உண்டாக்கி இருக்கிறார்,
கலிகூர்ந்து மகிழுவோம். இந்த நாள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது, இதில் மகிழ்ந்து கலிகூற கடுவோம். ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்து ஆண்டவரே கலிகூறும்படியாக வந்திருக்கிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் மகிமைப்படுத்துங்க, தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர், இன்னும் அற்புதமாய் நடத்தி செல்ல போதுமானவராய் இருக்கிறார். என் இயேசு வல்லமையுள்ள தேவன், என் இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன், என் இயேசு அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். வல்லமை கர்த்தருடையது. தேவ கிருபை இந்த நாளிலே நம்ம மத்தியிலே உண்டாகட்டும். நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடமனதோடு இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா? ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் ஜெயித்தவர், ஜெய கிறிஸ்துவானவர், எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி அற்புதங்களை நமக்கு செயல்படுத்திக் கொண்டே இருப்பாராக. இந்த நாள் நமக்கு கர்த்தர் தந்த நாள், இதிலே நாம் கலிகூறுவோம், மகிழ்ந்து கலிகூறுவோம், ஆனந்த மகிழ்ச்சியோடு கலிகூறுவோம். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வு, கிருபையாலே மீட்பு, பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்படும்படியாய் வந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுடைய மைண்ட் ஆண்டவருக்கு நேரா திருப்புங்க, உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேரா திருப்புங்க. தேவையற்ற காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கவலைகளை மாற்றுகிறவர். கர்த்தர் இந்த புத்த ஆண்டிலே, வரப்போகிற புத்தாண்டிலே ஆண்டவர் நடத்தி செல்வார். புத்தாண்டு தீர்மானங்களை நீங்கள் கர்த்தரிடத்திலே வைத்திருக்கிறீங்க. இந்த வருடம் கர்த்தருடைய அன்பாலே நடத்தப்படும்படியாய் கர்த்தரிடத்திலே ஆண்டவர் உங்களை நடத்தி சென்றிருக்கிறார். அன்பாலே நடத்தி இருக்கிறார். இன்னும் அன்பாலே நடத்த போதுமானவர். வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறார், வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறார். அன்பின் சேவை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பின் மூலம் உலகை மாற்றியமைக்க நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்கள். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய அன்பை நாங்கள் பிரதிபலிப்பதற்காக நன்றி. தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே பற்றி பிடிப்பதாக. இன்னும் நாம் அன்பு கூற கடவோம், இன்னும் தேவனிடத்திலே நாம் பற்றி பிடிப்போம். தேவனுடைய ஆவியானவரே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆஹா, அல்லேலூயா, 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 ஆகாமே. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை ஆராதிக்க பிறந்தவர்கள் நாம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறபடியினால, ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறபடியினால, மேலான நன்மைகளை நமக்கு விசேஷித்த விதமாய் கர்த்தர் செய்வாராக. கடந்த ஆண்டிலே ஆண்டவர் நன்மையை செய்தார். 2025 ஆண்டவர் நன்மையை செய்தார். வரப்போகிற புதிய ஆண்டிலே ஆண்டவர் நன்மையானதை செய்வார். கடவுளுடைய சித்தத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னவோ அதன்படி நான் நடக்கணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எதுவோ அதன்படி நான் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேவனிடத்துல பேசுங்க. இது பேசுகிற நேரம். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவரை துதிக்கிற உங்களை பார்த்து பேசுகிறார். என் மகளே, திடன்குள், தைரியமாயிரு என்று ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார். உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்களுடைய ஞானம் என்னும் வழியிலே நடத்துகிறார். கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகுங்க, ஒன்றிணைவோம். தேவ சித்தத்துக்கு நேராய் நடத்தப்படுவதற்கு நாம் ஒன்றிணைவோம். அல்லேலூயா, ரிஷகதலரபோ. ஆண்டவர் புதிய தொடக்கத்தை தருவதற்கு முன்பாக, புதிய ஆண்டை தருவதற்கு முன்பாக, இந்த பழைய வருட ஆராதனையில ஆண்டவரே, பழசெல்லாம் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதியவங்களாய் மாறட்டும் என்று சொல்லுங்க. எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதியவைகளாய் மாறட்டும். ஆண்டவரே, என் இருதயத்தை நான் அணிந்திருக்கிற புத்தாடையை போல மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. புதிய ஆடை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். வெண்ணாடையை தருகிறார். ஆண்டவராகிய தேவனுடைய தொங்கலாடை
ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவ பிரசன்னத்தை உணருங்க. ஆவியிலே நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்துக்கு நேராய் நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுத்தால் இப்பொழுதே அற்புதம், இப்பொழுதே அதிசயம், இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவருடைய இனிய பிரசன்னத்தை நீங்கள் இப்பொழுது கண்டுகொள்வீர்கள். நாளைக்கல்ல, இன்றைக்கு, இப்பொழுதே ஆண்டவருடைய கிருபை வெளிப்படும். ஆண்டவருடைய மந்தையிலே நீங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற சபையிலே நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி உங்களை பலத்த நன்மையினாலே, ஆவியினாலும் அக்கினியினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவையற்ற மன புண்களை எல்லாம் ஆற்றுகிற தேவன் அவர்தான். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அவர்தான். தேவனிடத்திலே எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். ஆவியிலே உற்சாகம் அடையுங்கள். ஆவியிலே நீங்கள் ஆக்கப்பூர்வமாய் ஜெபம் பண்ணுங்க. ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அக்னியை போல இருக்கிறார். அக்னி வடிவாய் இருக்கிறார். தேவன் தம்முடைய தீயை உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஆண்டவர் புதிய ஆண்டை தந்திருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியவைகளாய் மாறின. உங்கள் திட்டங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் இலக்குகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு மைய கர்த்தராய் இருக்கிறார். அவரே நமக்கு மையம். அவரே செயல்படுகிற கர்த்தர். அவராலே என்று நம்ம எதுவுமே செயல்படுத்த முடியாது. தேவனே, எங்களை உண்டாக்கினவரே, எங்கள் பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவருடைய விருப்பத்தின்படி ஒப்பு கொடுங்க. அவருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவனே, உம்முடைய விருப்பத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை செயல்படுத்துங்கப்பா, என்னை செயல்படுத்துங்கப்பா. ஒப்பு கொடுங்க. ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. தேவையற்ற கெட்ட வார்த்தை பேசுற தன்மையிலிருந்து புதிய ஆண்டுக்குள்ள வரும் பொழுது அந்த கெட்ட வார்த்தை எல்லாம் ஒளிந்து போகணும். அல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவராலே நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை புதிய படைப்பாக மாற்றுகிறார். பழைய படைப்பை அல்ல, புதிய படைப்பாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. நமக்கு தெரிந்த பாடலை பாடி அன்பு கூறுவோம் ஆண்டவருக்கு முன்பாக. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்று ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. ஆண்டவர் ஆராதிங்க. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசர், எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து கொண்டே இருப்பார். இப்போ பிரிட்டோக்கா முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. சென்ற ஆண்டிலே ஆண்டவர் நன்மையை செய்தார், இந்த ஆண்டில் நன்மை செய்தார், அடுத்த ஆண்டில் நன்மையை செய்வார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஜெப சிந்தனையில காணப்படுவோம்.
சோதரம் அப்பா. அப்பா தகப்பனே, சோதரிக்கிற ராஜா, சோதரம் ஆண்டவரே. அப்பா உங்களை நாங்கள் அன்பு கூறுகிறோம் ராஜா, சோதரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிற ராஜா, கோடா கோடி ஜனங்கள் ஆண்டவரே, உலக எத்திசையிலும் இந்த நேரத்தில் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா உலக மக்கள் அத்தனை நபர்கள் இரவென்று பாராமல் உம்மை தேடி வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியத்தை நீங்க ஆண்டவரே, விசுவாசத்தை பெருக செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இரவு நேரத்தை நீங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் நேராக அமைத்து கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா இன்னும் உங்களுடைய இறை பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய இறை பிரசன்னத்தை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்மில் நாங்கள் அன்பு கூறணும் ஆண்டவரே. உம்மில் நாங்கள் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. உமக்கென்று நாங்கள் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஒரு சாந்த குணத்தையும் நீடிய பொறுமையும் சமாதானத்தையும் எங்களுக்கு அதிகமாக இந்த வருடத்துல கூட்டி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகத்தினால எங்களை நிரப்ப போவதற்காக ஜெபிக்கிறோம். அந்நிய பாஷைகள் பேசக்கூடிய வரங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கு தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிசாசானவரை எதிர்க்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லமையை தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொருவரை நீங்க வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதங்களை ஆண்டவர் செயல்படுத்துவார். எல்லாம் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செயல்படுத்துவாராக. ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. புதிய தொடக்கம் வரப்போதா இல்லையா? 2026 புதிய வருஷம். அருமையானவர்களே, புதிய வருஷத்தில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தேவை. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு சாட்சியெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போக முடியும். ஆமென். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி என்னன்னா சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நியூ இயர் அன்னைக்கு வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பேன். வெளியில் சுற்றிக்கிட்டு டீயை சாப்பிட்டுக்கிட்டு ஆராதனைக்கு போகிறேன்னு எங்கே இருப்போம்? வெளியில் என்ன பண்ண இருப்போம். அங்கே வெளியில் விற்றுக்கிட்டு இருக்கிற கேக்க சாப்பிட, அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சுத்த அப்படி இருந்தது. அப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, ஆண்டவரை கொஞ்சம் போய் ஆராதிச்சுட்டு ஒரு பாதி நேரம் உட்காந்துட்டு மீதி பாதி நேரம் வெளியில் உட்காந்துருது, பாதி நேரம் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய ஊழியக்காரனாக என்ன பண்ண தேவன் தேர்ந்தெடுத்துட்டாரு. ஊழியத்தை ஆண்டவர் நடத்தும்படியாக கிருபை செய்தார். ஆனால் நைட் ப்ரேயருக்கு போகாமல் படுத்துக்கிட்டு இருந்தேன், பகல் ப்ரேயருக்கு என்ன பண்ண போய்க்கிறது, இப்படிலாம் இருந்தது. இப்போ பாருங்க, இப்போதைக்கு ஆண்டவர் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் ஆகியிருந்தேன், அங்கே இருந்தேன். ஆனால் பகல் ஆராதனை வைத்து கொண்டிருந்தோம். ஏன்னா நைட்டு முழுவதும் நம்ம பகுதியில் இருக்கிறவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அப்படியே என்ன பண்ண பாட்டு போட்டு நடனம் ஆடுவாங்க. ஆனால் பாருங்கள், கிறிஸ்மஸ் ஆராதனையின் போது கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு முடித்த பிறகு தான் அப்புறமேட்டுக்கு பாட்டை போட்டு அவங்க ஆட ஆரம்பித்தாங்க. நான் எதுவுமே சொல்லலை. அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல் இந்த நியூ இயர் சர்வீஸில் பாருங்கள், ஆண்டவருடைய கிருபையின்படி என்னென்னா சினிமா பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க இப்போ பக்தி பாடல்களே என்ன பண்ண போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னொன்று, இந்நேரத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால அவங்க என்ன பண்ண கொஞ்சம் ஆடுறத மாற்றி வச்சிருக்கிறாங்க. அருமையானவர்களே, நாம் இந்த பகுதியில் ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது பிசாசானவன் தோற்று போவான், பிசாசானவன் ஓடி போவான். கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே பரவிப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் எனக்குள்ளே என்னன்னா, அவங்க ஆடட்டுமே, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்தை என்ன பண்ண இழந்து போயிட்டேன். அருமையானவர்களே, நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லலாமே. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம சரியாக செய்யலைன்னா பிசாசானவன் ஆட ஆரம்பிச்சிருவான். அப்போ நம்ம தேவனுக்குள்ளாக இருந்து காரியங்களை நடப்பிக்கும்படியே ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்குள்ளாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. யாருக்காவது எதை விட்டு கொடுத்தாதீங்க, உங்கள் தேவனை ஆராதனையை விட்டு கொடுத்துறாதீங்க. அதே போல் ஆண்டவருடைய அன்பினாலே நடத்தப்படுங்க, கிருபையினாலே நடத்தப்படுங்க. சோதனை வரும், சோதனை வரும்போதெல்லாம் ஆண்டவருக்குள்ளாக பலன் அடைங்க. அல்லேலூயா சொல்லலாமே. அருமையானவர்களை, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லா சபைகளிலும் இந்த ஆண்டில்
2026 ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசிய மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து கையில் கொடுத்து கொடுப்பாங்க. ஆனால் நான் யோசித்தேன், ஆண்டவருடைய வசனம் எல்லாமே நமக்கு சத்திய வேதமாக இருக்கிறது, எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கிறது. அதை படித்து நம்ம தெளிவாகும். அல்லேலூயா சொல்லாமே. ஆமாம், ஆண்டவர் மாதம் மாதம் ஒரு வாக்கு தத்தம், வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் அப்படிலாம் எங்கேயுமே கொடுக்கல. முழு வேதாகமத்தையும் கொடுத்திருக்கிறார். எல்லாமே நமக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒத்துக்கொள்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், டெய்லி ஒரு தீர்க்க தரிசனம் அல்லது டெய்லி ஒரு வாக்கு தத்தம் அப்படிலாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. அது முறைப்படி சரியாகாது. அல்லேலூயா. மக்களை பிரியப்படுத்துவதற்காக ஒரு வசனத்தை கொடுத்தாதான். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லாமே. அவர் பேச்சுக்கு கீழ்ப்படியுங்கள். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது அந்த வார்த்தைகள் வருகிறது. ஏன்னா அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறபடினால அந்த வார்த்தை அப்படியே சரளமாக வருது. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். எல்லா பழைய காரியங்களும் இப்பொழுது முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. முன்னுக்கு பாவியா இருந்தேன், இப்போ பரிசுத்தவானா மாறிட்டேன். முன்ன அநீதிமானா இருந்தேன், இப்போ நீதிமானா மாறிட்டேன். அல்லேலூயா. முன்னுக்கு நான் அசுத்தவானா இருந்தேன், இப்போ பரிசுத்தவானா மாறிட்டேன். அல்லேலூயா. இப்போ உங்களுடைய கிரியைகளை கர்த்தருக்கு ஒப்புவிங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணினேன். நியூ இயர் சர்வீஸில் காலை கழுவி தான் திருவிருந்து ஆராதனை கொடுக்குற ஒரு சபை பக்கத்தில் என்ன பண்ண இருக்கு. அங்கே போய் உங்கள் கிரியைகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள் என்ற தலைப்பில் பேசினேன். உங்கள் கிரியைகள்னா என்ன? கிரியைகள்னா என்னங்க தமிழில்? செயல்பாடுகள். உங்களுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? இப்போ நான் இங்கிருந்து என்ன போதிக்கிறேனோ அதை தான் நான் செய்யணும். அல்லேலூயா. குடிக்காதீங்கன்னு நான் சொன்னேன்னா நான் குடிக்கக்கூடாது, அதான் தண்ணி அடிக்கக்கூடாது. நான் என்னென்னா தம் அடிச்சுட்டு வெளியில் இங்கிருந்து தம் அடிக்காதீங்க அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணேன்னா அது வேலைக்கு ஆகாது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம பரிசுத்தம் அடைகிற காரியத்திலே முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையானவர்களே, வயது கடந்து கடந்து போக 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 நம்முடைய பரிசுத்தமும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய மனிதர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். குடிக்கிறவங்க கூட சேர்ந்து குடிச்சுக்கிட்டு கூத்தாடிகளோட கூத்தாடிச்சுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சபையை விட்டு போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குற்றம் சுமத்தி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தரை குற்றம் சுமத்தி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சபையும் சபை மக்களையும் போதகரையும் குறை சொல்லி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ கர்த்தருக்குள்ளாக ஒரு தீர்மானம் என்னன்னா, அவங்ககிட்ட ஒரு வேளை குறை இருந்துச்சுன்னா அந்த குறையை நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. குறையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம பரிசுத்தவானாய் மாற முடியாது. சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே பரிசுத்தவான்களாய் இருக்கும் பொருட்டாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒருத்தர் பேரில் ஒருத்தர் குறை இருந்தால் அதை திருத்திக் கொள்வதற்காக நாம் பேச வேண்டும். ஆமென் சொல்லலாமே. ஆமாம், குறை இருந்ததுன்னா அதை மனப்பூர்வமாக சொல்லி அதை திருத்த வேண்டிய வேலையை நம்ம இங்கே செய்யணும். நமக்குள்ளே என்ன பண்ண ஒற்றுமை வேண்டும். நமக்குள்ளே ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட வேண்டும். ஆமென். உங்கள் ஊரில் நீங்கள் சமாதானமாக இருக்கணுங்க. சமாதானமாக இருக்கணும்னா நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். ஆமென். உங்கள் ஊரில் அநேக பேர் சமாதானமே வாழ முடியல. காரணம் என்னன்னா, அவங்களுக்குரிய பாடுகள், உபத்திரவங்கள், பண தேவைகள் அல்லது அநேக தேவைகளின் நிமித்தமாக வருகிற சண்டைகள், இதை பார்த்து பார்த்து அதே போல வாழ்ந்துடாதீங்க. அல்லேலூயா. பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நீங்கள் பார்க்க வேண்டியது கர்த்தரை. அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அந்த வேலையை பாருங்க. எலியா எப்படிப்பட்டவராக இருந்தா? தேவனோடு சஞ்சரித்தார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் தான். அல்லேலூயா. ஏனோக்கு எலியாவும் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு இங்கிருந்தே ஆரம்பிக்கணும். 2026 ஆண்டவர் வந்துட்டார்னா அவரோட கூட போகிறதுக்கு நம்ம ரெடியாகிடணும். அல்லேலூயா சொல்லலாமே. அவர் எப்போ வருவார், எப்படி வருவார்னு எந்த ஒரு தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லி வச்சிருக்காரு? எனக்கு தெரியாது, பிதா ஒருவரை தவிர எனக்கு தெரியாதுன்ட்டார். ஆனால் அவருக்கு தெரியும். இப்பொழுது நாம் கர்த்தருக்குள்ளாக முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். எதற்காக அப்படின்னா, தீர்மானங்கள். 2025 ஆண்டில் ஒரு சில தீர்மானங்களை நான் எடுத்தேன். அந்த தீர்மானங்களின்படி என்ன பண்ணால் அப்படியே நடந்து கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. தீர்மானம் என்ன தெரியுமா? நான் அதிகமாக வேத வசனங்களை வாசிக்கணும், வேத வசனங்களை உட்கொண்டுகிட்டே இருக்குன்னு தீர்மானம் பண்ணேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தை முடிச்சிட்டோமா? முடிச்சாச்சு. ஒரு நாளைக்கு எத்தனை நான் இருந்தேன்னா எத்தனை அதிகாரம் வாசிப்போம்?
3 அதிகாரம் 4 அதிகாரம் காலையில் எந்திரிச்ச விட்டியும் சபை விசுவாசிகளோட. இது இல்லாமல் தனியாக நான் வாசிக்கிற அதிகாரங்கள் உண்டு. ஒரு போதகர்னா ஒரு 10 அதிகாரமாவது டெய்லி வாசித்தர் அலையிலுயா சொல்லலாமே. ஒரு விசுவாசி அப்படின்னா அவங்களுக்கு நேரம் எப்படி இருக்குதோ அதே போல் நானும் 10 அதிகாரம்னா நீங்களும் ஒரு 10 அதிகாரம் வாசிக்கலாம். அலையிலுயா சொல்லலாமே. ஆமாம், அதே போல் தேவனுக்குள்ளாக தியானம் பண்ணி கொண்டிருக்கிறது. வசனத்தை வச்சு அந்த வசனம் என்ன பேசுகிறது, அந்த வசனத்தோட ஆண்டவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு டைரி போட்டு நோட்டு போட்டு எழுதி வைக்கிற காரியம். ஆமேன்னு சொல்லலாமே. அதை இந்த வருஷத்திலிருந்து கடைபிடியுங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், இது மாதிரி டைரி என்ன பண்ண 2025 வருஷத்துக்குரிய டைரி என்ன பண்ணா இருந்தது. அதை என்ன பண்ண எழுதி நான் முடித்து விட்டேன். இப்போ 2026 ஆண்டுக்குரிய டைரி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தை என் கைப்பட எழுதுவது. அல்லேலூயா. எத்தனையோ மொபைல் வந்துருச்சு, லேப்டாப் வந்துருச்சு, அதை வச்சு என்ன பண்ண பிட்டடிக்கிறதுக்கு இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வசனத்தை எழுதுவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேத வசனத்தை குறிப்பிடுத்து கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனத்தை உட்கொண்டுகிட்டே இருக்கணும், அதை கைகொள்ளணும். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் வசனத்தை எழுதுறது கிடையாது, நிறைய பேர் அதை கைகொள்ளுவது கிடையாது. சபையில் என்ன பண்ணதெல்லாம் முக்கியம். நீங்கள்லாம் யாரெல்லாம் வசனத்தை கைகொள்ளுகிறீர்களோ அதை எழுதி வைக்கிறீங்களோ அவங்கள ஆண்டவர் பயன்படுத்துவார், நிச்சயமாய் பயன்படுத்துவார். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உட்காந்து எழுதின நோட்டு பூரா உள்ள அடுக்கி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமே. பைபிள் டீச்சர் என்னென்ன சொல்லித்தராரோ அதெல்லாம் கைப்பட அப்படியே வேக வேகமாக எழுதுவேன். ஆண்டவர் என்ன சொல்லி வச்சிருக்கார் மோசேக்கு, நான் சொல்ல சொல்ல எழுது அப்படின்னு பலமுறை எழுதி சொல்லியிருக்கிறார். ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்ன உபாகமம், இந்த 5 புத்தகத்தை எழுதின ஆசிரியர் யாரு? மோசே தான். அந்த மோசே எப்படிப்பட்டவர்னா தேவனோடு உறவாடின நபர். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி எழுத்தாளராக இருந்தார். இருக்கிற எல்லாருமே எழுத்தாளர் தான். பைபிளை எழுதின எழுத்தாளர்கள் யாவருமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே கடைபிடிக்கிறவர்களாய் மாறினார்கள், தீர்க்கதரிசிகளாய் மாறினார்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் மாறினார்கள். நம்முடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி மட்டுமே இருக்கணும். அல்லேலூயா. உலகத்தை பார்த்து கவலை கொள்ளாதீங்க. உலகம் மோசம் போக்கும், உலகம் உங்களை எட்டி உதைக்கும். கர்த்தரோ சேர்த்து அணைத்துக் கொள்கிறவர். உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். இதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தகப்பன் கைவிட்டுருவாங்க, தாய் கைவிட்டுருவாங்க, உங்களை சேர்த்துக் கொள்வது யாரு? கர்த்தர். கோழித்தன் குஞ்சுகளை செட்டையின் கீழே பாதுகாப்பது போல பாதுகாப்பது யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நண்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சரி, காட்டி கொடுத்த யூதாசுக்கு சிநேகிதன் யாரு? இயேசு கிறிஸ்து. எல்லோரையும் நேசிக்கிறவ, எல்லோரையும் அரவணைக்கிறவ, என்னென்ன விட்டு கொடுக்கிறாரு. நீ மனம் திரும்பு, ஆண்டவருக்குள்ளாக இன்னும் வா, கீழ்ப்படி அப்படிங்கிறதுக்காண்டி இன்னும் வராம இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையானவர்களை, பொய் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு 2025 வந்து விடுவார் என்று சொன்ன மனிதர்கள்லாம் ஆள் அல்ல. பொய் தீர்க்க தரிசிகள், பொய்யான செய்திகளை பரப்புகிறவர்கள் மேன்மையாய் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய அருள் கிடையாது, அற்புதம் கிடையாது, சக்தி கிடையாது. ஆனா அவங்க பொய்யானவைகளை பேசி பிசாசுக்கு ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். நாமோ தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாருக்கு ஊழியம் செய்கிறவர்கள்? நீங்க செய்யற ஊழியம் என்ன தெரியுமா? முதலாவது, கர்த்தருடைய சன்னிதானத்தில் 5 மணி நேரம் உட்கார்ந்தவங்க 10 மணி நேரம் உட்காருங்க. 2 அதிகாரம் வாசிக்கிறவங்க 10 அதிகாரமாக மாதுங்க, வாசிங்க, பழகி கொள்ளுங்க. அல்லேலூயா. நைட் நேரத்தில் 5 நாட்கள் என்ன பண்ணா இரவு ஜெபத்திலே தெரித்திருக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நைட்டு ஜெபமே நமக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் 5 நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உட்காந்து இதே போல ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில் பேசி அபிஷேகத்துக்குள்ள நிறையும் போது ஒரு ஆறுதலை ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டு இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, விடாமல் ஆராதியுங்கள். ஏன்னா சோர்ந்து போயிருவீங்க. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரு, அழகா சொல்லி வச்சிருக்கிறாரு. இடைவிடாமல் டேஸ். இடைவிடாமல்னா என்னது? ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. தூங்கும் போதும் கூட ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. உங்களுடைய ஆவி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும். தூக்கத்தில் பரண்டு படுக்கும் போது அல்லேலூயாங்கிற வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து எழும்புச்சுன்னா மற்றவங்களுக்கு தெரியாது. அதுதான் நீங்கள் பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிற காரியம். அல்லேலூயா. இந்த பூமியில தவறானவர்கள் இருப்பாங்க, தவறானவைகளை சொல்லிக் கொடுக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள விட்டு விலகு. கடைசி காலம் மோசம் போக்கும் காலம். தற்பிரியராயிருப்பார்கள், பணப்பிரியர்களாயிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, துர்புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள், மோசம் போக்குகிறவர்களாக இருப்பார்கள். உங்களிடத்திலிருந்து அபகரிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நீங்க அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா சொல்லலாமே.
அவங்க அப்படி பண்ணி போட்டாங்க, இவங்க இப்படி பண்ணி போட்டாங்க, அதற்காக அழைக்கப்படலை. தேவனுக்குள்ளாக உங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்தை வைத்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா நீங்க ஆலோசனை சொல்லுவீர்கள். கடன்ல இருக்கவனை கடன்ல இருந்து மீட்டெடுக்கும்படியான அறிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் என்னன்னா அப்படியே பயத்தோடு இருக்கிறாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் ஏசாயா 41:10. இப்போ இல்லை, அவர் சின்ன வயசுல எனக்கு கொடுத்துட்டார். ஏன்னா பயப்படுவேன் எல்லா காரியங்களுக்கும். டீச்சர் அடிச்சு விடுவாங்களோ, படிக்கிற காலத்தில் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, டியூஷன் மிஸ் என்ன பண்ணால் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம ஒழுங்காக தான் படிச்சிருக்கோமா, படிக்கலையா, நமக்கு மனப்பாடமாக இருக்குமா இருக்காதா, மறந்து போயிருதே, அப்படிலாம் ஒரு பயம் இருந்தது. ஆனால் தேவனுக்குள்ளாக ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பயம் மாறினது. அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் ஜெபத்தை கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு பயம் தெளிவாகும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பயப்படாதீங்க, பேய் வந்துருமா, அடிச்சு போடுமா, அப்போல்லாம். இப்பயும் பெரியவங்க பயந்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போல்லாம் பயப்படாதீங்க. ஆராதனைக்கு வந்தால் நாய் கடிச்சு போடுமா, அப்போல்லாம் ஆராதனைக்கு வரும்போதே இப்படிப்பட்ட காரியங்களோடு வராதிங்க. அல்லேலூயா. பயத்தை நீங்கள் புறம்பே தள்ளுங்கள். ஏசாயா 41:10 என்ன சொல்லுகிறது? பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. அந்த வசனம் பின்னாடி கூட இருக்குது பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். எவ்வளவு சந்தோஷமான வார்த்தைகள். அல்லேலூயா. எந்த கடவுளாவது சொல்லுமா? எந்த மனுஷனாவது சொல்லுவானா? ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், அப்படின்னா உதவி பண்ணுவேன். அல்லேலூயா. ஃபேவர் ஆஃப் ஜீசஸ். முதலாக சபை ஆரம்பிக்கும் போது ஃபேவர் ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிற பேர்ல வச்சேன். தேவன் கர்த்தர், சகாய கர்த்தர். அந்த கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பா, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பா. எங்க கர்த்தர்னு கேட்டுறாதீங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். தீக்காக்காரனை போல உங்களுக்குள்ளே கேள்வியெல்லாம் கேட்டுக்க வேணாம். எங்க போயிட்டார் ஆண்டவர், இவ்வளவு சோதனை வருது, கடவுள் கைவிட்டாரே அப்படிலாம் சொல்லாதீங்க. அது பிசாசானவன் அவன் இப்படிலாம் நீங்க சொல்லணும்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கிறான். பிசாசானவன் என்ன எதிர்பார்க்கிறான்? உங்ககிட்ட ஆண்டவர் எப்படியாவது மறுதளிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறான். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவருக்காக நீங்கள் சாதியுங்கள், வெற்றி பெறுங்கள். விக்டரி, அதாவது ஜெயம் கர்த்தரால் கொடுக்கப்படக்கூடியது. அந்த வெற்றியை மட்டும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. யோசுவா வெற்றி பெற்றாரா இல்லையா? 80 வயதுல எப்படி இருந்தார்? அவரு வாலிபனாய் இருந்தார். அல்லேலூயா. தரிசனத்தை கண்ட மனிதர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. யார் தரிசனத்தை கண்டார்கள்? பவுல் தரிசனத்தை கண்டார், யோவான் தரிசனத்தை கண்டார், ஏன் பேதுரு தரிசனத்தை கண்டார். அல்லேலூயா. தரிசனத்தை பெற்ற அப்போஸ்தலர்களை போல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம், தேவ சித்தத்துக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். எல்லா பொல்லாத கிரியைகளும் அழிக்கப்பட்டு போவதாக. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்கள் நிர்மூலமாகட்டும். உங்களுக்கு ஆபத்துக்களை கொண்டு வருகிற மனுஷிக ஆவிகள் துஷ்டமடையட்டும். அல்லேலூயா. துஷ்ட சக்திகள் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகும்படியாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் அதிசயமானவைகளை செய்கிறார், அற்புதமானவைகளை செய்கிறார். இந்த நாளிலே உங்களோடு இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. ஜெயம் நமக்கு உண்டு, அற்புதம் நமக்கு உண்டு. இன்னொன்று, எத்தனை பேர் பைபிளை நான் இனிமேல் அதிகமாய் நான் படிக்க போகிறேன் தீர்மானம் பண்ண போறீங்க? அல்லேலூயா. ஆமாம், குரூப்பாவோ தனிப்பட்ட நிலைமையில அதிகமாக என்ன பண்ணணும்? பைபிளை படிக்கணும், அதிகமாக தியானம் பண்ணணும். அப்படிப்பட்ட மனிதர்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்ம படித்தோம்ல, கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. படிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இடையில போயிடக்கூடாது. படிச்சுட்டு என்ன பண்ண அப்படியே பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. தீக்காக்காரன் எதுக்காக படிக்கிறான்? பைபிளை குறை சொல்வதற்காக படிக்கிறான். நீங்க எதற்காக படிக்கிறீங்க? பரிசுத்தமாவதற்காக படிக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இந்த நாளில் யார் சாட்சி சொல்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? சாட்சி சொல்வதற்கு யாராவது ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் சாட்சி சொல்லலாம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு இத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், அல்லது துன்பம், கவலை, போராட்டம் இதெல்லாம் இருந்திருக்கும், அவைகள்லாம் இன்னும் நடக்கலை, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லலாம். அதே போல் முன்னாடி எந்திரிச்சு வரணும், கொஞ்சம் முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அருமையானவர்களே, நம்பிக்கையோடு இருப்பீங்க. இந்த ஆண்டில் எனக்கு நடந்து முடிஞ்சிருக்கணும், நீங்கள் நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க. ஒருவேளை நடந்திருக்கலாம், நடந்து முடியாமல் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் சொல்லி அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவர் அற்புதங்களை செயல்படுத்துவாராக. தேவன் உங்கள் நடுவிலே பெரிதான நன்மைகளை செயல்படுத்துவார். அல்லேலூயா. வாங்கம்மா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2025 கர்த்தர் எனக்கு பல நன்மைகள் செய்தார். விசேஷமாக நான் இந்த தளத்தை போட்டு இந்த வீடை கட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதற்காக ஜெபிச்சோம். சகோதரன்கிட்ட நிறையா தடவை சொன்னேன். பாருங்கள், நான் நினச்சே பார்க்கலை, கர்த்தர் அருமையாக எனக்கு செய்து முடித்தார். சும்மா சிம்பிளான வீடு தான். இந்த ஆண்டில் வீடை மட்டுமல்ல, என் மகளுக்கு, மூத்த மகளுக்கு ஜீவனை கொடுத்தார். ஸ்தோத்திரம் ஐயா. அவளுக்கு ஆப்ரேஷன் 4 மணி நேரம் நடந்துச்சு. வயிற்றில் ஒரு பிரச்சனைனால குடல் வால் ஆப்ரேஷன் பண்ணோம். அது பழையபடி இதாகி ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு அழுக. தேட்டருக்குள்ளே கொண்டு போன பிள்ளைய 4 மணிலேருந்து 7 மணி ஆயிடுச்சு, வரல. ஏசப்பா, உம்முடைய கரத்தில் என் பிள்ளைய கொடுக்குறேன் ஆண்டவர். அவள் இருந்தால் தான் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். எனக்கு வயசாகிடுச்சு ஆண்டவரே, நான் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. அருமையாக ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடித்து கொடுத்து அவள் மீண்டும் பணிக்கு செல்லும்படியாக திண்டுக்கல் ஜிஹெச்சில் தான் நர்ஸாக வேலை செய்கிறார். பணிக்கு வேலைக்கு ஆண்டவர் அனுப்பிச்சி விட்டார். இப்போ பாருங்கள், போன வாரத்தில் நர்ஸுகள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க 1 வாரமாக. அப்போ தான் நான் சொன்னேன், ஆண்டவரே, அவளுக்குடைய சம்பள உயர்வை கொடுங்கப்பா. அவள் மீண்டும் நிரந்தர பணியாகி அவள் நீங்கள் தான்ப்பா நடத்தணும்னு சொல்லிட்டு அவளோடு கூட இருந்த சகோதரிகளுக்காகவும் நான் ஜெபித்தேன். அருமையாய் ஆண்டவர் அற்புதமாய் அந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டு 1000 பேரை புதுசாக 1000 பேராக போடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்தார். அனிதாவுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துச்சு, இருந்தாலும் ஆண்டவர் அதையெல்லாம் நன்மையாக மாற்றினார். ஏனென்றால் நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அன்பு கூறுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்பவர் நம்ம ஆண்டவர். இது மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு வருஷமும் மருத்துவமனைகளில் போய் ஆஸ்பத்திரியில் இருப்பேன். இந்த ஆண்டு முழுவதும் நான் எதுவுமே இல்லை, நல்ல உடல் சுகம், பலம், ஆரோக்கியம் எனக்கு கொடுத்துருக்கார். எத்தனையோ முறையில் காய்ச்சல், சளி எல்லாமே இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்தார். என் மகன் வெளிநாட்டுக்கு போனான், நல்லபடியாய் முடித்து விட்டு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்து விட்டான். இப்போ எங்கள் மருமக கர்ப்பஸ்திரியாக இருக்கிற 9 மாதம் ஆகப்போகுது. நல்லபடியாக சுகப்பிரசவம் வரணும்னு வேண்டிக்கங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்படியே இருங்க. நீங்கள் ஒரு ஜெபத்தை பெயரிடுங்க. எதுக்காக அப்படின்னா, இதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. மருமக குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க. அதே போல் சமாதானம் இல்லாத குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும். நோய்வாய்ப்பட்டவங்க குணமடையணும். அதே போல் இவங்க சொன்ன சாட்சியில் அநேக காரியங்கள் சொன்னாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த இரவு வேலைக்காகவும் என் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே, தூய ஆவியானவரே, நீர் அசைவாடுவதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ நன்மைகளை உமது கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற உம்முடைய வாக்கு தத்தத்தின் பிராரம் ஆண்டவரே ராஜா, கடந்த ஆண்டு முழுவதும் நீர் பாதுகாத்தீர். வரப்போகின்ற புதிய ஆண்டை நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாக எங்கள் கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கிற சகோதரி குடும்பங்களையும் சகோதரர் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா.
அப்பா ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ராஜா, நீர் எங்கள் மேல் அன்பு வைத்ததனால் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பிதாவினிடத்தில் சாட்சி கூறுகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரெபேக்காளை ஆசீர்வதித்தீர், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. தகப்பனே ராஜா, அன்னாள் தேவாலயத்தில் கதறினால், உள்ளத்திலிருந்து உம்மை நோக்கி கதறும்போது ஆண்டவரே ராஜா, நீ சாமுவேலை கொடுத்தீரே ஆண்டவரே ராஜா. இந்த வேளையிலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, பாரும் ஐயா. அப்பா ராஜா ஸ்தோத்திரம். அவர்கள் உள்ளத்தில் அப்பா ராஜா எவ்வளோ வேதனைகள் இருப்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசி 66 சொல்லப்பட்ட வசனங்கள் போல தகப்பனே ராஜா, அப்பா ராஜா, பிரசவிக்க பண்ணுகிறவன் நான் பிரசவிக்காமல் இருப்பேனோ, மகப்பேற்றை உண்டாக்கினவன் நான் கர்ப்பப்பேற்றை அடைப்பேனோ என்று சொன்னீரே தகப்பனே ராஜா. அப்பா ராஜா, குழந்தை பாக்கியமில்லாத சகோதரி ஆண்டவரே மெர்சியை ஆசீர்வதிங்க, பிரின்ஸை ஆசீர்வதிங்க, செல்வியை ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திற்கு சமாதானத்தையும் கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவரே அப்பா ராஜா, ஆசீர்வதிங்க. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நீர் ஐயா. அப்பா, எந்த கசப்புகள், வெறுப்புகள், வேதனைகள், சோதனைகள், வேதனைகள் இருந்தாலும் அத்தனையை நீர் மாற்றி போடக்கூடும் வல்லவர் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்திற்கு சமாதானத்தை தாரும். வரப்போகின்ற புதிய ஆண்டில் ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரம் தான்ப்பா இருக்குது, புதிய ஆண்டு வரப்போகுது ஆண்டவரே ராஜா. இந்த ஆண்டில் தகப்பனே, பழையன கழிந்தன புதியன புகுந்தன போல ஆண்டவரே, இந்த ஆண்டில் ஆண்டவரே அதிகமாய் நாங்கள் உம்மை நேசிக்கவும், அதிகமாய் உம்மிடத்தில் அன்பு கூறவும், வேதத்தை வாசித்து வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு ஒவ்வொருடைய மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. நல்ல உடல் சுகத்தையும் பலத்தையும் தாருங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தினை நீ என்றுமே காண மாட்டாய், ஆண்டவர் உனக்காக போராடுவார் என்று சொன்னேன் ஆண்டவரே. தகப்பனே ராஜா, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், எங்களுக்காக போராடுகிறவர் நீர் இருக்கும்போது நாங்கள் எதுக்குப்பா பயப்பட வேண்டும்? அந்த யோசபாத் அப்பா ராஜா புலம்பினான், தவித்தான் ஆண்டவரே. அவனும் இந்த யூதா மக்கள்லாம் ஆண்டவரே ராஜா அப்பா உபவாசித்து ஜெபிக்கும் போது தகப்பனே ராஜா அப்பா என் வெற்றியை காண்படியாக கிருபை செய்தேன். யுத்தம் என்னுடையது என்று சொன்னீரே தகப்பனே ராஜா. எங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய அப்பா உள்ளத்திலும் எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கும் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று ஆண்டவரே அவளோடு காத்திருப்பார்கள் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே ராஜா, உம்முடைய சித்தத்தின்படி ஆசீர்வதியும் ஆண்டவரே ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, உங்கள் வழிகள் எல்லாம் என்னுடைய வழிகள் அல்ல என்று சொன்னவரே அப்பா, ஆசீர்வதியும். உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதியும். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே. இயேசுவின் பரிசுத்த நாமத்தை கெஞ்சி கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு அப்படிங்கிற பாட்டை இன்னைக்கு நாளில் அருமையான சகோதரி ஸ்டெல்லா அவர்கள் பாடுவாங்க. முதலாக பாடுறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எங்கப்பா போவேன் உங்க சமூகத்தை மறந்து, எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பா நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா, நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன்
சமூகத்தை மறந்து எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ரேல் என்னை நீர் மறந்திடுவீரோ, எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ரேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. எங்கப்பா போவேன் உங்க சமூகத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாடியிருக்கிறாங்க. ஆண்டவரை உயர்த்தி பாடுவதற்கு ஆட்கள் தேவை. ஆமென். இன்னைக்கு பாடுறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடணும். நல்லா பாடுங்க. உங்கள் வீட்டில் பாடல்களை கேளுங்க. டிவியில் கண்டதையும் பார்க்காதீங்க. நல்ல வசனத்தை கேளுங்க. இந்த இஸ்ரோம்லாம் நல்லா பாடுறானா இல்லையா? சின்ன பையனை என்ன பண்ண பாட வைக்கிற. அதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் பாட வைக்கணும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் மனப்பாட வசனத்தை என்ன பண்ண சொல்ல வைக்கணும். ஆண்டவருக்குள்ளாக திட நம்பிக்கையோடு என்ன பண்ண காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். தேவனுடைய வசனம் நமக்குள்ளே இருக்கட்டும். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவர் பெரிதான நன்மைகளை செயல்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தாவே என்படனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீர் என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கைகளை தட்டி கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. என் துருகமும் நீ, என் கேடகம் நீ, என் இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீ. என் துருகமும் நீ, என் கேடகம் நீ, என் இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீ. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துட்சண பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், உச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குறை எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குறை எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்வார், உருக்கமாய் வந்து உதவி செய்வார். கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. இரட்சணிய கேடம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்திடுமே. இரட்சணிய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்திடுமே. கர்த்தரை அல்லாமல் தேவன் இல்லை, அவரே எந்தன் கண்மலையாம். கர்த்தரை அல்லாமல் தேவன் இல்லை, அவரே எந்தன் கண்மலையாம். கர்த்தாவே என்பனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பாடுங்க. கர்த்தாவே என்பனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. பலத்தினால் என்னை இடை கட்டினீர், மான்களின் கால்களை போலாக்கினீர். பலத்தினால் என்னை இடை கட்டினீர், மான்களின் கால்களை போலாக்கினீர். நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார், உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தாவே என்பனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என்பனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. என் துருகமும் நீர்,
என் கேடகம் நீ, என் ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ, துருகமும் நீ, என் கேடகம் நீ, என் ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. அல்லேலூயா. இப்பொழுது மகள் வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே பாடல்களை பாடி மகிழ்ந்து நாம் கொண்டாட வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் நம்மளை நடத்தி செல்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். நாம் பாடும் பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவார். நாம் பாடும் பொழுது தேவன் கனப்படுத்துவார். ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உன்னை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். திருக்கரம் என்னை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய். திருக்கரம் என்னை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா நன்மைக்காக. எதிர்க்கிறவர் முன்பிலும், தள்ளினவர் மத்தியில், பந்தியை ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். இயேசுவே, இயேசுவே,
உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன்? 1000 பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, உமளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, உமளவில்லா அன்பிற்காக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன சாட்சி. இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய கரம் எங்களோடும் எங்கள் குடும்பத்தாரோடு இருந்துச்சு. இந்த 2025 தான் எங்கள் பாப்பாங்க சிபோரா எல்லாருமே எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. பால்வாடியிலேருந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலில் போய் எப்படி அடாப்ட் ஆவாங்களோன்னு நினச்சோம். பரவாயில்ல, பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூலில் போய் எல்லா பிள்ளைகளும் அழுதுகிட்டு இருந்துச்சு. என் பாப்பா 2 பேரும் அழுகாமல் போய் ஸ்கூலில் உட்காந்து பரவாயில்ல, ஸ்கூல் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதனால் மிஸ்ஸும் நல்ல மிஸ்ஸாக அமைஞ்சாங்க. நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு அமைஞ்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த 2025 நான் ரெட்டியாசத்திரத்துலேருந்து வத்தலகுண்டுக்கு நான் கேட்ட இடம் கர்த்தர் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சாரு. யாருக்குமே கேட்ட இடம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு சாய்ஸே கொடுத்தாங்க. அமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் 3.5 வருஷம் வரைக்கும் இங்கே கஷ்டப்பட்டுட்டீங்க, நீங்கள் எந்த யூனியன் கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வத்தலகுண்டு பக்கமாக இருக்குன்னு சொல்லி கேட்டேன். புது ஆஃபீஸு, புது ஆட்கள் எப்படி இருப்பாங்களோ, இது வரைக்கும் தெரியாத ஏரியா, பஞ்சாயத்து செக்ரட்டரி, கிராமங்களுக்கு அலையணும், எப்படி போய் நம்ம இருக்க போகிறோமோன்னு நினச்சேன். பார்த்தா 17 பஞ்சாயத்து செக்ரட்டரியும் நல்லா அமைஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் செட்டப்பும் நல்லா ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி கர்த்தர் இந்த 1 வருடம் எல்லா அதிகாரிகள் கண்ணிலையும் எனக்கு தயவு கிடைக்க வச்சார். நிறைய இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்துச்சு. இங்கே சர்ச்சில் இருக்கப்பெல்லாம் ஓடி போயிருக்கேன். டெல்லி டீமு, அந்த டீமு, இந்த டீமுன்னு நிறைய டீம் வந்துச்சு. கர்த்தர் அதில் எல்லாத்துலேயும் அங்கே ரெட்டியாசத்திரத்தில் இருக்கப்போ பாதுகாத்தார். அதே மாதிரி கோடிக்கணக்கில் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுற ஒரு சீட்டில் தான் நான் இருந்தேன் இங்கே ரெட்டியாசத்திரத்தில். அந்த ஒரு ஃபண்டு ரிலீஸ் கூட இது வரைக்கும் ஆண்டவர் தவறாக விட்டதில்லை. அது ஏதாவது ஒரு இடத்துல மாறி போயிருந்தால் கூட பிரச்சனையாக இருக்கும். ஆண்டவர் கோடிக்கணக்காக பணம் ரிலீஸ் பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சார். அது எந்த தவறும் நடக்காமல் ஆண்டவர் பாதுகாத்தார். அப்புறம் கோர்ட்டு கேஸ் ஆச்சு. ஆண்டவர் அதுலேயும் ஒரு தயவு பாராட்டி அதோட தேவைகளை சந்திச்சார். கவர்மெண்ட்டும் இப்போ கோர்ட்டுக்கு எங்களுக்காக அவங்க போயிருக்காங்க. அவங்க கேஸ் நம்பர் ஆயிடுச்சு, எங்கள் கேஸ் நம்பர் ஆகலை. அந்த கேஸ்லையும் வெற்றி பெறணும்னு எல்லாரும் வேண்டிக்கங்க. அதே மாதிரி இந்த வருஷம் எங்கள் தம்பி ஃபாரினுக்கு போயிட்டு வந்தேன். பிலிப்பைன்ஸ் போயிட்டு வந்தேன். இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தான். கர்த்தர் அவனுடைய பயணத்தை வாய்க்க வச்சார். எங்கள் ராதா எங்கள் அக்கா ஆண்டவர் இப்போ சபைக்கு போகிறாப்புல. போன வருஷம் வேணும் ரட்சிக்கப்பட்டு இப்போ அந்த பிள்ளையும் சபைக்கு போகிறாப்புல. அதே மாதிரி ஆண்டவர் நிறைய இப்போ கடைசியாக இந்த வருஷ கடைசியில் மாமியாருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக மூளையில் பண்ண வச்சு நல்லபடியாக ஆப்ரேஷனில் கர்த்தருடைய கரம் கூட இருந்துச்சு. தெரியாத ஒரு திருச்சியில் தான் போய் பண்ணோம். அங்கே ஸ்டாஃப்ஸ் முதற்கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையாக இருந்தாங்க. டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே நல்ல ஒரு இதாக இருந்தாங்க. நல்ல ஒரு கர்த்தர் இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்துச்சு. பயணத்தை வாய்க்க வச்சார். போக்குவரத்தில் கர்த்தருடைய கரம் கூட இருந்துச்சு. எல்லாம் உடல்நல குறைவுகள் வந்தாலும் அது சரியாச்சு. நிறைய நல்ல விஷயங்கள், சில கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதில் ஆண்டவருடைய கரம் கூட இருந்துச்சு. இந்த ஆண்டு ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், வேலையில் செஞ்ச எல்லா நன்மைகளுக்காகவும், கூட இருக்க ஸ்டாஃப்கள் கண்கள்லையும் உயர் அதிகாரிகள்லையும் தயவு கிடைச்சதுக்கு, பிள்ளைகளுக்கு உடல் சுகத்துக்கு, எல்லாருக்கும், எங்கள் அம்மாவுக்கு
சொல்லப்போனால் 2022லேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது 10 நாள் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் வச்சுருவோம். தூக்கிக்கிட்டு நானும் எங்கள் அக்காவும் லொங்குன்னு ஓடுவோம். ஆனால் இந்த ஆண்டு அப்படி எந்த மருத்துவ செலவுகளும் வரலை. ஒரு பதட்டமான சூழ்நிலை வீட்டில் இல்லை. வீடு கட்ட கர்த்தர் கிருபை செஞ்சார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. நன்றி. கோடான கோடி நன்றி. இந்த வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்து நல்ல பலனோட சுகத்தோடு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறாரு. எத்தனை கஷ்டங்களிலும் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் எத்தனை பாடுகள் ஓத்திரங்கள் வந்தாலும் எல்லாத்துலேயும் நாங்கள் 2 பேருமா இருந்து போராடுறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு. எங்களுக்கு பூரண பலத்தை கொடுத்துருக்கிறாரு. எங்களுக்கு ஓடி உழைக்கிறதுக்கு நல்ல ஒரு பலனையும் கொடுத்து, எங்களுக்கு நல்ல சுகத்தையும் கொடுத்து, எங்களுக்கு வேண்டிய நல்ல வருமானத்தையும் கொடுத்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்ததுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வருகிற ஆண்டில் 26வது ஆண்டிலையும் கர்த்தர் இன்னும் நன்மையான காரியங்களை செய்வார் என்று ஆண்டவரை ஆராதிக்கிறேன். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி.